தமிழெக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பிஆர் சங்கர். சினிமா எனாவுக்காக நாங்கள் 2 பேருமே மீண்டும் உங்களை சந்திக்க வந்துட்டோம். ஸோ சினிமா என்னால் நிறைய சினிமா செய்திகள் சொல்லிட்டு இருப்போம். இப்போ பாடல்களுக்கு நீங்கள் கொடுக்குற அதிக வரவேற்பு காரணமாக பாடல்களை நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்பப்போ சினிமா நியூஸும் கொடுத்துட்ருக்கோம். இடையில கிரிக்கெட்டையும் பற்றி நிறைய பேச போகிறோம். ஆமாம், கிரிக்கெட் கூட நம்ம கூட இன்னொருத்தரும் ஜாயின் பண்ண போகிறாரு. இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறோம். தம்பி, எனக்கு நான் இப்போ 2 விதமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். 2 மாடுலேஷன். ரொம்ப பயங்கரமான கேள்வி, பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு கேள்வி வைக்கலாம். முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தீங்க. ஆமாம், அந்த படத்தில் வீராசாமின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரே டைலாக் தான், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு சொல்லுவாரு. இது அவரோட டைலாக். இதே டைலாக் மாடுலேட் பண்ணி சிங்கம் படத்துல பாண்டு நடிச்சிருப்பாரு. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு. இப்ப எனக்கு தெரிய வேண்டிய உண்மை என்னன்னா, கங்குவா நல்லா இருக்கா நல்லா இல்லையா, 2வது ரூபா போகலாமா வேண்டாமா, ஏன்னா வீக்கெண்டு வரப்போது நான் தியேட்டருக்கு போவா இல்ல வீட்டுல படுத்து தூங்கவா, இந்த உண்மையை நீங்க பழிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி இப்ப சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா எப்பவுமே ஒரு திரைப்படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதை ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் இருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும். ஆனால் விமர்சிக்கலாம், தவறு இல்லை. நேற்று கூட இயக்குனர் கத்துக்குட்டி படம், இப்போ நந்தன் படம் பண்ண டைரக்டர் ரா சரவணன் சொல்லியிருக்காரு, திரைப்படமாக கங்குவா கதாபாத்திரம் நடித்த நடிகர் சூர்யாவை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் சூர்யாங்கிற தனிப்பட்ட விமர்சிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு உலகத்தில் ஒரு என்னோட நான் பார்த்த வகையில் சொல்கிறேன், யாரையும் விமர்சிங்க, அவங்க தொழில் சார்ந்த விமர்சனத்தை கூட நீங்கள் வைங்க, அதில் அதிகமான எதிர்மறை கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் கொடுத்து வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதே நேரத்தில் தனிப்பட்ட விமர்சனம் என்பது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். உண்மை. நான் இத்தனை வருஷம் சினிமா லவர், குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 4-5 படமாவது பார்ப்பேன். ஆனால் எந்த படத்தையும் விமர்சனம் பார்த்துட்டு போய் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்த்ததுக்கப்புறம் நம்முடைய கருத்து எப்படி இருக்கணும்னா விமர்சனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பேன். ஆனால் எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, விமர்சனம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதுவும் இந்த படத்துக்கு முதல் நாளே அதிகப்படியானதும் படம் ரிலீஸ் ஆகி இன்டர்வல் கூட முடியல, அதுக்குள்ளே படம் நல்லா விமர்சனம் வந்துருச்சு. அதையும் ஒருத்தர் பார்த்தோம், ஒருத்தர் எக்ஸைட் ஆகி பண்ணது இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இதாகி 2வது நாளில் பெரிய ட்ராப் ஆச்சு. 3வது நாள் 4வது நாள் பார்த்தீங்கன்னா ரசிகர் போய் பார்த்துட்டு அப்படி ஒன்றும் மோசம் இல்லையே, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. இதில் என்னென்னா இப்படி ஒரு பாசிட்டிவ் மாறினாலும் கூட அந்த படத்துடைய டீம் தயாரிப்பு டீம் முடிவு பண்ணி படத்துலேருந்து ஒரு 12 நிமிட காட்சியை தூக்கிட்டாங்க. ஒரு 12 நிமிட காட்சியை தூக்கி அது ஆடியோவை திருப்பி ரீஒர்க் பண்ணி இணைச்சிருக்காங்க. அது குறிப்பாக அந்த ப்ரெசென்ட்டில் நடக்கிறதுல கொஞ்சம் குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சவுண்ட்லேயும் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்த எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன, நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி ஒளிப்பதிவு மிக பிரமாதமாக இருக்குது, கலை இயக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பழங்குடி மக்கள்னால் அப்படி தானே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் இறைச்சலாக இல்லை. அண்ட் இந்த படத்துடைய 3D விஷுவல்ஸ் ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமையை ஏற்றுக்கிறதுக்கான முதல்ல அக்செப்டன்ஸ் இருக்காது, இனிஷியலாக இருக்காது. அது அதோடைய தன்மையை நமக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம தனியாக அதை உணரும் போது, ஏன்னா இந்த மாதிரி டிரெக்டர்ஸுடைய அவங்க சோதனை முயற்சி, அவங்களோட உழைப்பு எல்லாமே, அவங்களுடைய கற்பனை, உண்மை அதிகபட்சமான அவங்களுடைய நேர ஒதுக்கீடல், அது பணம் வரும், அது அடுத்தது. இருந்தாலும் இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க கமெண்ட்ஸை பற்றி கவலைப்படணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ அதே நேரத்தில் இந்த கங்குவா இப்போ அப்படியே ஒரு ரிட்டனாக பாசிட்டிவாக மாறிட்டு வருது, நமக்கு ஒரு சந்தோஷம். உண்மை. அடுத்த ஒரு மாதத்துக்கு வேறு புதுப்படம் எதுவும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய படங்கள் வருது. டிசம்பர் 5 தான் நம்முடைய புஷ்பா வருது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க ஃபயர்னாங்க, இப்போ வேற சொல்லி இருக்காங்க. அதை பற்றி வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. அந்த படத்தில் கூட ஒரு அப்டேட் இருக்கு. கங்குவா இப்போதைக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே போய் நிச்சயமா பார்க்கலாம். அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் பாருங்க. ஏன்னா ஓடிடியில் அப்புறம் பார்த்தாலும் இவ்வளோ ஒரு பிக் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. பார்க்கணும்னா தியேட்டர் தான், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. இந்த புஷ்பா படத்துடைய ஒரு ஆடியோ லான்ச், இந்த ட்ரைலர் லான்ச் பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் இன்னும் வரல, ட்ரைலர் லான்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பாட்னாவில் நடத்தினாங்க. இது ஏன் பாட்னாவில் கூட போய் நடத்துனாங்க நிறைய பேர் கேள்வி வந்திருக்கும். இப்போ கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வந்துச்சு, அது வரப்போகுது பொங்கலுக்கு. அந்த படத்தோட ஒரு ட்ரைலர் லான்ச்சை கூட லக்னோவில் நடத்தினாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, புஷ்பாவுடைய பார்ட் 1 படத்தை கோல்டு மைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வாங்கினாங்களாம். அவங்க வாங்கி நார்த் இந்தியான்னு வாங்கிட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் தனித்தனியாக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுலேயே 100 crores பார்த்துட்டாங்களாம். ஓஹோ. ஸோ இதை தயாரிப்பு நிறுவனம் நோட் பண்ணி, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், எதுக்கு நம்ம வேற யார்ட்டையாவது கொடுக்கணும், நம்ம போவோம் ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் போவோம், பீகாருக்கு போவோம், அங்கே வேறு லாங்குவேஜாக இருந்தாலும் ஹிந்தி படங்கள் பார்ப்பாங்க, அங்கே போய் அவங்க லாங்குவேஜுக்கு டப் பண்ணுவோம், இது ஒரு ட்ரையலாக பண்ணி பார்ப்போம்னு போய் ட்ரைலர் லான்ச்சை பாட்னாவில் வச்சாங்க. நான் சமீபத்தில் தான் பாட்னா போயிட்டு வந்திருந்தேன். பாட்னா எப்படி இருக்குன்னு தெரியும்.
அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த பீகார் ஸ்டேட்டுக்கும் போது நமக்கு தெரியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இதாக தான் இருக்கும். அங்கே 2 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அதுவும் மழையும் பொருட்படுத்தாமல் 2 லட்சம் பேர் ஒரு சவுத் இந்தியன் ஆக்டருக்காக கூடி ஒரு பிரம்மாண்டமான விழாவாக வச்சிருக்காங்க. ஆமாம், இந்த லான்ச்சுக்கு அப்புறம் இந்திய சினிமாவே வந்து உத்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ தமிழில் ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்த இந்த படத்தை இப்போ ஏஜிஎஸ்ட்டை கொடுக்காம நம்மளே டேரெக்டாக ரிலீஸ் பண்ணலாமான்னு கூட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் செக் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா அந்த ட்ரெண்ட் என்னங்க அவங்க பிடிச்சிட்டாங்க, பிசினஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க பிடிச்சிட்டாங்க. அப்படி விட முடியாது தம்பி, எவ்வளவு பணம் அதெல்லாம் நம்ம பார்த்து விட முடியாது. புஷ்பா அப்படி ஒரு சூழ்நிலையில எதுக்கு பணம் அப்படி விட முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 150 ஆச்சு, 150 200 ஆச்சு, 200 250 ஆச்சு, இப்போ 300 கோடி ஆயிடுச்சு. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி 300 கோடி வரைக்கும் 18ஆம் தேதி அளவில் வந்து வசூலாக இருக்குங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அமரன் படத்தில் இந்த வசூல் மூலமாக தமிழ் சினிமாவுடைய டாப் 10 படங்கள், அதிக வசூலான படங்களில் வந்து அமரன் வந்து ஆமாம், எந்திரனோட லைஃப் டைம் கிராஸை அந்த படம் நிறைய இடையில வந்த நிறைய படங்களுடைய சின்ன சின்ன அதாவது சின்ன சின்னன்னா அந்த சாதனைகள் எல்லாம் இப்போ சிவகார்த்திகேயன் அப்படியே தாண்டி எல்லாமே 19 நாளில் நடந்திருக்கு. 19 நாளில் 300 கோடி, இதில் 200 கோடி தமிழ்நாட்டில். ஒரு மனுஷனுக்கு பொதுவாக வந்து எவ்வளோ திறமை இருந்தாலும் நேரம் வரணும். நான் இப்போவும் சொல்லுதேன், நீங்கள் திருப்பி நீ அந்த டாபிக் போகிறேன்னு சொல்லுவீங்க. நேரம் வந்தது துப்பாக்கியை கையில் வாங்கினதுக்கு அப்புறமா சரி பாப்பா அடுத்தடுத்த படங்களில். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 200 கோடி, ஓவர்சீஸில் 100 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 300 கோடிங்கிறது இந்த 19 நாளில் தான். கண்டிப்பாக வந்து இன்னொரு 20 நாள் இந்த படம் ஓடும். அப்போ வரும்போது இன்னும் கூட ஒரு அதிக லாபம் தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 3 வசூலில் ஒரு படமாக வந்தாலும் வரலாம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வரட்டும், இவரை வந்து இவருக்கு ஒரு லிஃப்டப் கொடுத்த தனுஷ் வந்து இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல வந்து கமிட் ஆகிருக்கிறார். அடுத்த வருஷம் ஃபுல்லாக தனுஷோட வருஷமா தான் இருக்கும்னு நம்பலாம். இப்போ தனுஷை பற்றின ஏதாவது அப்டேட் கொடுங்க தம்பி. தனுஷை பற்றி அப்டேட் சொல்லணும், நயன்தாராவை பற்றி அப்டேட் சொல்லணும். இல்லை, முதல்ல நீங்கள் தனுஷை பற்றி கேளுங்க. நயன்தாராவுடைய அப்டேட்டை வந்து நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் காரசாரமாக கேட்க போகிறேன். காரசாரமாக, ஏன்னா ரொம்ப கடுப்புல இருந்த நேற்று உங்க மேலே. அப்படியா? அதனால தனுஷை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நயன்தாராக்கு நான் அடுத்தது வர்றேன். ஓகே, தனுஷ் வந்து அவரோட குபேரா படத்தோட கிளிம்ஸ் வெளியாச்சு அவர் நடிப்பில். அது ஒரு பேன் இந்தியன் ஃபிலிமாக வருது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹிந்தி படம் நடிச்சிருக்காரு, ஆனந்தல் ராய் டைரக்ஷனில், அது வரப்போகுது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ஷன் பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அது வரப்போகுது. இட்லி கடைங்கிற படத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த படத்தில் அருண் விஜய் தான் வில்லன். ஸோ அந்த படத்தில் வந்து அருண் விஜயோடைய வணங்கான் படத்தை பற்றி அவர் சமீபத்தில் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் நேற்று. பாலாக்கு ஒரு லெட்டர், ஓப்பன் லெட்டர். இந்த படம் வந்து வணங்கான் நீ நடிக்க வச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், என் லைஃப்பில் மறக்க முடியாத படமாக வணங்கான் இருக்கும்னு ரொம்ப மனமுருகி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த சூழ்நிலையில் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் விஜய் சேதுபதி மாதிரி ட்ரை பண்ணுறாரு. நல்ல ரோலாக இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூர்யா விக்ரமுக்கு அப்புறம் பாலாவுடைய படத்தில் மெனக்கெட்டு நடித்தவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். தேடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அருண் விஜய்க்கு நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரே அவர் பல வருஷமா எங்கே இருக்காருன்னு இருந்தது. அதை என்னையா இருந்தால் மூலமாக தான் ஒரு கம்பேக் கிடைச்சது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். தனுஷை பற்றி அவர் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சொன்ன தமிழ் கௌதமன் நடிக்கிறார், நிறைய பேர் நடிக்கிறாங்க. நித்யா மேனன் தான் ஹீரோயின் சொன்னாங்க. ஆனால் அது ஆமாவா இல்லையாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தனுஷ் நித்யா மேனனோட இருக்கிற ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. பேங்காக் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 80% தமிழ்நாட்டில் ஷூட் முடிஞ்சிருச்சு, 20% ஃபாரினில் ஷூட் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த படம் வந்து இட்லி கடன் பேர் வச்சிருக்காங்க, கிராமத்தில் ஷூட் பண்ணாங்க, இப்போ பேங்காக் போகிறாங்க, என்ன ஏதுங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் நிறைய குழப்பங்கள். எல்லா ஊர்லேயும் இட்லி கிடைக்கும். நம்ம இட்லி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். அவ்வளோ சத்து இருக்கு. ஃபாரின்ல கூட இட்லி கிடைக்கும். அதனால இது ஃபாரின் இட்லி கிடையாது கூட இருக்கலாம். உள்ளூர்ல ஆரம்பிச்சு பிரான்ச் ஃபாரின் கூட போயிருக்கலாம். யாரு கண்டா என்ன நடக்கும். ஏன்னா தனுஷ் வந்து எப்பவுமே பெரிய மண்டை வித்தியாசமா திங்க் பண்ணுவாரு. இப்போ ராயன் படத்துக்கு அப்புறம் அதுக்கு கான்ட்ராஸ்டாக தான் ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் தோசா கிங்னு உலகம் முழுக்க போய் கடை ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி கிராமத்துலேருந்து கிளம்பின கோயில்பேட்டில் ஷூட்டுன்னு சொன்னாங்க. அப்படி ஏதாவது கடை ஆரம்பிச்சு பெரிய லெவலில் ஆகிற மாதிரி எதுவும் படமா வருதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. அப்போ எப்படி வந்தாலும் நம்ம நல்லா வந்துச்சுன்னா நம்ம ஊர் இட்லி கடை போட்டுருந்தோம். நிச்சயமா. ஏன்னா இட்லி கடைக்கு இப்போ உங்க கூட பார்ட்னர்ஷிப் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. நேற்று உங்களுக்கு அத்தனை போன் அடிச்சிருக்கிறேன். நீங்க வந்து எனக்கு ஒரு போனு கூட நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. எப்பவுமே பிஸி வந்துச்சு. ஒரு டாக்குமெண்ட்ரி படம் வந்துச்சு, கரெக்ட் தான். நீங்க நயன்தாராவுடைய ஃபேன் தான், கரெக்ட் தான். ஆனா அதுக்காக நயன்தாரா படத்தை நீங்க எப்பனாலும் பார்த்துக்கிடலாம். ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் நீங்க விட்டுருக்க கூடாது தம்பி. அத்தனை போன் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு பிஸி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரிக்காக தான் இவ்வளவு சர்ச்சையா அதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். திருப்பி நான் பார்த்துட்டு என்ன மனநிலையில வெளியில வந்தனோ, நெட்ஃபிளிக்ஸ்
வீக்ஸை விட்டு வெளில வந்தனும் ஒரு மீம்ஸ் டக்குன்னு ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு படத்தில் வந்து அதாவது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் வரும் நினைக்கிறேன், கையை வெளியில் நீட்டி வராத தம்பி போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கை மட்டும் தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கோபத்துல கடுப்புல வெறுப்புல தான் என் போன் எடுக்கல. அதான் ஒண்ணு, அப்படி வேற ஒன்றும் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் உங்களோட காரசாரமா கேட்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, காரணம் தெரிஞ்சுட்டு சரி பாவம் பரிதாபம் தான் பட முடியும். இப்போ உங்க மேல 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்டாருன்னு ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் உள்ள சீன் கிடையாது. அது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்ற அவங்க மொபைலில் எடுத்து நயன்தாராவும் விக்னேஷும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தது ஒரு 24 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தனுஷ் அதுக்கும் கேஸ் போட்டிருக்காரு. ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏன் ப்ரொடக்ஷன் செலவில் நீங்கள் பண்ண விஷயம் அது, அதனால் அதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நஷ்ட ஈடு கேட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ இது வந்து நீண்ட காலமாக நடந்திருக்கு. தனுஷ்க்கு வந்து பணம்ங்கிறது ஏம் கிடையாது. அவரோட ஏம் என்னன்னா என்கிட்ட ப்ராப்பராக கேட்கல தகவல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட நோஷன் இருக்கு. ஏன்னா எல்லாம் சொல்றாங்க தனுஷ்காக வந்து எதிர்நீச்சல் படத்தில் சம்பளம் வாங்காம நயன்தாரா நடிச்சாங்க, தனுஷியா 10 கோடி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தினால அவருக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டம், அந்த நஷ்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எண்டில் வந்து விக்னேஷோட லவ் காரணமாக தான் இழுத்துட்டு போய் படம் போச்சு. ஷூட்டிங் நிறைய செலவாகி அப்புறம் தனுஷ் அதுக்கப்புறம் செலவழிக்க மாட்டேன்னு சொல்லி நயன்தாரா கொஞ்சம் பணம் போட்டு எடுத்து படத்தை வேறு வழி இல்லாமல் மிக குறைந்த விலைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வித்தாரு. ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்று வருமானம் நிறைய வந்துச்சு. அதுக்கான நஷ்டம் வந்து அவருக்கு இருக்குது. அதை தான் அவர் காம்பன்சேட் பண்ணணும் கேட்குறதா சொல்கிறாங்க. இன்னும் கேஸ் முடியலை, கேஸ் நடக்குது. ஸோ அந்த 24 செகண்ட் யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி கொடுப்பாங்களா இல்லை வேறு என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது ஆனால் நயன்தாரா அதை பற்றி கவலைப்படல. நேற்று பாட்டில் அவங்க எல்லா விமர்சனம் போட்டு நடிகைகள்லாம் வச்சு லைக்லாம் போட வச்சு அதே ஒரு பெரிய கேம்பெயின் மாதிரி பண்ணியிருக்காங்க. தனுஷ் கூட நடித்த நடிகையாக பார்த்து பேசி லைக் போட வச்சு, இல்லை அவங்களாம் தமிழ் புரிஞ்சு இங்கிலீஷ் புரிஞ்சு படிச்சாங்க, சும்மா நயன்தாரா போட்டதுக்காக லைக் போட்டாங்க. இல்லை இவங்க கூட நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன் நீ லைக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கூட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி என்ன அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அப்படி கூட நடந்திருக்கலாம். அவங்க இதெல்லாம் மறந்துட்டு ராக்காயின்னு அவங்களுடைய ஒரு படத்தோட டீசர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அவங்க டெல்லிக்கு போய் டெல்லியில் பிறந்தநாளை கொண்டாடியாச்சு. ஏன்னா இங்கே இப்போ அந்த 10 கோடி ரூபா பிரச்சனை இருக்கிறதுனால டெல்லிக்கு போனால் தான் எப்பவுமே சேஃபாக இருக்க முடியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி சினிமா சூழல் வந்து ஒரு பக்கம் ஒரு விதமாக இருந்தாலும் ரசிகர்கள்ட்ட சொல்றது ஒன்று தான், நமக்கு வந்து எந்த விஷயமும் நேரடியாக தெரியாது. அந்த நடிகர் இவங்களை பற்றி இப்படி சொன்னாங்களா, இந்த நடிகை இவங்களை பற்றி இப்படி சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி கூட ரொம்ப நாளாக வந்து நிறைய காசிப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த நடிகர் கூட காதல் கல்யாணம் அப்படிலாம் சொல்லி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஹிந்திக்கு பேபி ஜானுக்கு போயிட்டாங்க. தமிழில் சமந்தா பண்ண ரோலில் ஹிந்தியில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆமாம் டிசம்பர் 11ஆம் தேதி கோவாவில் கல்யாணம் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அது வந்து பல வருடமாக அவங்க காதலித்து அவங்களுடைய நண்பர் குடும்ப சமூகத்தோட அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நடிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கீர்த்தி சுரேஷ் நிச்சயம் நடிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள படத்துலேயும் அவங்க நடிச்சாங்களான்னு கேட்டாங்க. ஓகே, இல்லை தேசிய விருது வாங்கின நடிகை மகா நடி படத்துக்காக சாவித்ரி அம்மா கேரக்டரை எடுத்து ஆமாம் இல்லை அது தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் வரும், ஒரு கண்லேருந்து மட்டும் கண்ணீர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர், அம்மா ஒரு பெரிய நடிகை. ஆனால் சினிமா குடும்பம் அவரும் ரொம்ப வருஷமாக விரும்புகிறார். அப்போ அவங்களுடைய கலை தாகத்துக்கு வந்து தடை போடாமல் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் நம்ம நடிக்கட்டும், நிறைய படங்கள் நடிக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நிறைய என்டர்டெயின்மெண்ட் நமக்கும் கொடுக்கட்டும். எனக்கு உங்கள் மேலே இருந்த கோபம் குறிப்பாக விலகி விட்டது. சரி, இந்த இறுதி விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து படத்தை படமாக பாருங்கள், தேட்டரில் பார்த்து ரசிங்க. இந்த இணையத்தில் சண்டை போடுறது, நடிகைகள் ஏன் ரசிகர் தான் வந்து ஏன் நடிகர் தான் பெருசுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சினிமாங்கிறது ஒரு நல்ல கிராஃப்ட், ஒரு நல்ல கலை. அதை வந்து நம்ம வந்து ரசித்து பார்த்து விமர்சனங்கள் இருந்தால் நாகரிகமான முறையில் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அதை விட இந்த மாதிரி சண்டை போடுறதுலாம் வந்து நம்மளுடைய ரேஞ்சை தான் குறைக்கும். இந்த சினிமா சார்ந்த நிகழ்ச்சி பண்ணணுமா அப்படின்னு நாங்கள் பேசும்போதும் சொன்னது விஷயமே அதுதான். தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், கிசுகிசுக்கள்லாம் இதில் பேசவே கூடாது அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதை எப்பயுமே நாங்கள் பின்பற்றுவோம். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். பாய்.